வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்ய இன்று ஒரு நாள் மட்டுமே கால அவகாசம் உள்ளது. இந்த வாய்ப்பை விட்டால் இனி குறைந்தது 2 to 3 வருடங்களுக்கு புதிய பயனாளிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் குறைவு. உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெறுவதே இந்த முகாம்களின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இம்முகாம்கள் இன்றோடு நிறைவடைய உள்ளது. இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் விரைவாக பரிசீலிக்கப்பட்டு சுமார் 10 நிமிடங்களுக்குள்ளேயே அனைத்து பணிகளும் முடிக்கப்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் மத்தியில் இம்முகாம்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண், வங்கிக் கணக்கு, பாஸ்புக் ஆகிய 5 ஆவணங்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவை. வேறு கூடுதல் ஆவணங்கள் கேட்கப்படுவது இல்லை. மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியிருந்தும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளார். தகுதியான அனைவருக்கும் இந்த உரிமை தொகையானது கட்டாயம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதி அளித்து உள்ளார். நகர்ப்புறங்களில் 3768 இடங்களிலும் கிராமப்புறங்களில் 6232 இடங்களிலும் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்கள் கடந்த 1 மாத காலமாக மிகவும் தீவிரமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்கள் தங்களுடைய மனுவின் நிலையை இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு வசதியானது கடந்த மாதம் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பெண்களுக்கு இதுவே கடைசி வாய்ப்பாக கருதப்படுகிறது. அதாவது இன்று ஒரு நாள் மட்டுமே இந்த முகாம்கள் நடைபெற உள்ளன. அதன் பிறகு முகாம்கள் நீட்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. விடுபட்டோர் அனைவருக்கும் கண்டிப்பாக உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கடும் பொருட்செலவிலும் கூட இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த ஒரு நிகழ்வில், ராணிப்பேட்டையில் நடந்த ஒரு நிகழ்வில் அவர் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இதுவரை 44 லட்சம் பெண்கள் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் இந்த முகாம்களில் பெறப்படும் எனவும் முதல்வர் ஏற்கனவே அறிவித்து இருந்தார். புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாக துணை முதல்வர் தெரிவித்தார். நவம்பர் வரை இந்த திட்டம் நடைபெறுகிறது. அதாவது இன்று ஒரு நாள் வரை மட்டுமே, அதாவது இன்று ஒரு நாள் மட்டும்தான் இந்த முகாம் இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் கிட்டத்தட்ட 1,14 லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். அதேபோல மேலும் பல பெண்கள் இந்த திட்டத்தில் இணைய தமிழக அரசானது இப்போது கள ஆய்வினை நடத்தி ஒரு சிலருக்கு SMS-ஐயும் அனுப்பி இருக்கிறது என்ற தகவலும் கிடைத்துள்ளது. இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களுக்கு போட்ட உத்தரவு குறித்த மிக முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற பிறகு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. ஆனால் இந்த திட்டத்தில் தகுதியான பெண்கள் லட்சக்கணக்கானோர் விடுபட்டுள்ளதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அதாவது MLA-க்கள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் போது இந்த திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் நேரடியாகவே இது தொடர்பாக முறையிட்டு உள்ளனர். அனைத்து தகுதிகள் இருந்தும் தாங்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் கடந்த ஜூலை மாதம் முதல் இந்த திட்டத்தில் புதிதாக சேர விரும்பும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்து உள்ளது. இதற்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சிறப்பு கவனமும் அரசு செலுத்தியது. அனைத்து ஆவணங்களுடன் இந்த முகாமுக்கு வரும் பெண்களுக்கு இந்த திட்டத்தில் சேருவதற்கு விண்ணப்பிக்க அனைத்து உதவிகளும்
வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக 28 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர். அவர்களில் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை தமிழ்நாடு அரசு மிகவும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. ஊராட்சி வாரியாக பயனாளிகளுடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டே வருகிறது. இந்த சூழலில் திமுக கட்சி நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பெண் பயனாளிகள் விடுபடாமல் இருப்பதை கட்சி நிர்வாகிகள் உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு உள்ளார். தகுதியான பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைப்பதை கட்சி நிர்வாகிகள் உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டு உள்ளார். இதற்கிடையில் SIR எந்த ஆவணமும் இணைக்க தேவையில்லை. வாக்காளர்களுக்கு கோவை கலெக்டர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு உள்ளார். அதன்படி இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறை 2026 தற்போது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கணக்கெடுப்பு பணி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும். இதில் 2 பிரதிகளில் கணக்கெடுப்பு படிவங்கள் வீட்டிற்கே சென்று வழங்கப்படும். பின்னர் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை கொடுக்கும் வாக்காளர்கள் பெயர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்று கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் கூறினார். கோவை மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது என்னவென்றால், இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறை 2026 தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கணக்கெடுப்பு பணி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று 2 பிரதிகளில் கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து திரும்ப பெறும் பணிகள் மேற்கொள்ளப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் திரும்ப வழங்கிடும் போது எந்தவொரு ஆவணங்களையும் இணைத்திட தேவையில்லை. இப்பணிகளுக்காக மாவட்டத்தில் மொத்தமுள்ள 3117 வாக்குச்சாவடிகளுக்கு தலா ஒரு அலுவலர் வீதம் 3117 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் பணிகளை மேற்பார்வை செய்திடும் வகையில் 316 வாக்குச்சாவடி நிலை கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் பணிகளை மேற்பார்வை செய்து வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வாக்காளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் 1950 என்ற கட்டணமில்லா சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. அலுவலக வேலை நேரத்தில் பொதுமக்கள் இந்த ஒரு மையத்தை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்கள் பெறப்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் மட்டுமே அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்பதால் வாக்காளர்கள் அனைவரும் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து தங்கள் வீட்டிற்கு வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் தவறாது ஒப்படைக்க வேண்டும். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகளை டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை அளிக்க. பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் 7/2/2026 அன்று வெளியிடப்படும். எனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பணிகளுக்கு ஒத்துழைப்பினை நல்கிடுமாறும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெறுவதை உறுதி செய்திடவும் வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.